ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இந்த வீடியோ ஒரு முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே இருக்க போகுது. அதாவது நாம ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒரு அல்காரிதம் அப்படின்றத பல இடங்கள்ல பல நேரங்கள்ல சொல்லியிருக்கோம். அந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது, ஒரு ஆப்ஷன்ஸ், ஒரு கால் ஆப்ஷன், ஒரு புட் ஆப்ஷன், அவங்களுக்கு பிரைஸ் எப்படி நிர்ணயம் ஆகிறது அப்படின்றது எல்லாமே ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல சிஇபிஇ இந்த விஷயம்தான் ஃபாலோ ஆகுது. அதாவது கால் யூரோப்பியன், புட் யூரோப்பியன், அதை தான் நாம ஃபாலோ பண்றோம். அது எதுல இருந்து வருது அப்படின்னா, பிளாக் அண்ட் சோல் ஃபார்முலா அப்படின்ற மாடியூல்ல இருந்து தான் இந்த கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் பிரைஸ் என்ன அப்படின்றது டிசைட் ஆகுது. அந்த பிரைஸை நாம இன்னைக்கு அந்த பிளாக் அண்ட் சோல் ஃபார்முலாவை ஒரு எக்ஸல் ஷீட்ல கிரியேட் பண்ணி அதை நாம என்எஸ்சில இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் அதுல போட்டு என்எஸ்சில இருக்க ப்ரைஸும் இந்த ஃபார்முலா படி தியரிட்டிக்கலா இருக்க வேண்டிய ப்ரைஸும் எந்த அளவு மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸல் ஷீட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த எக்ஸல் ஷீட்டோட டவுன்லோடபிள் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க போறேன். வேணும் அப்படின்றவங்கள நீங்களும் டவுன்லோட் பண்ணி நாம எப்படிலாம் டேட்டாவை அப்ளை பண்றோமோ அதே மாதிரி நீங்க டேட்டாவை ஃபில் பண்ணி மார்க்கெட்ல லைவ் மார்க்கெட் ரன் ஆகும் போதே கூட நீங்க செக் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்ட்ரைக்குக்கு என்ன பிரீமியம் இருக்கணும் தியரிட்டிக்கலா அப்படின்றத நீங்க எக்ஸாக்டா பார்த்துக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நாம ரெஃபரன்ஸ் இங்க எடுத்துட்டு வந்திருக்குது என்எஸ்சி அகாடமி. இதுல ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு உண்டான புக்கு, ஒரு பிடிஎஃப் புக்கா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல இருந்து தான் ஃபார்முலாவை பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 41ல கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 4ல பிளாக் சோல்ஸ் ஆப்ஷன்ஸ் பிரைசிங் மாடியூல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் யூரோப்பியன் கால் ஆப்ஷன். அதே மாதிரி புட் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் புட் ஆப்ஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. நாம யூஸ் பண்ணிட்டு இருக்க, நாம ட்ரேட் பண்ற கால் புட்டுக்கெல்லாம் இதுதான் ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? இப்ப இதுல இந்த யூரோப்பியன் கால் ஆப்ஷன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? தி பிரைஸ் ஆஃப் யூரோப்பியன் கால் ஆப்ஷன் ஆன் அ நான் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக் இஸ் கால்குலேட்டட் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த ஃபார்முலால என்ன இருக்கு அப்படின்றது பார்ப்போம். சி, அதாவது சி அப்படின்னா சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கால் ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஒரு கால் ஆப்ஷனோட ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பாட் ப்ரைஸ் எஸ் நாட், ஸ்பாட் ப்ரைஸ் இன்ட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் D1 மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். கே அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இ அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் 1 அப்படின்றது தான் இங்க இ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பவர் ஆஃப் மைனஸ் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேஷியோ ஆர். ஆர் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆர் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ரேட். அதுக்கடுத்து டி அப்படின்றது டைம் டில் எக்ஸ்பைரி இயர்ஸ்ல. ஒரு வருஷத்தை நமக்கு இன்னும் எக்ஸ்பைரிக்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்றத ஒரு வருஷத்துக்காக கால்குலேட் பண்ணணும். அதுதான் இங்க டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் D2, இதுதான் இங்க ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு எஸ் நாட் அப்படின்னா ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி கே அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றது தெரியுது. இ அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் 1, அதாவது இக்கு என்ன வேல்யூ அப்படின்றத இங்க அவனே கொடுத்துட்டான். ஈயோட வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லி ஈயோட வேல்யூவை கொடுத்துட்டான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஆர் அப்படின்றது ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட். ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் அங்க ஆர்ன்னு சொல்லியிருக்கான். டைம் அப்படின்ற டி அப்படின்றது டைம் டு மெச்சூரிட்டி ஆஃப் தி ஆப்ஷன்ஸ், எக்ஸ்பைரிக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்றது. இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் D1 D2 அப்படின்றதுக்கு இந்த D1 D2 அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கும் இங்க தனியா கீழே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. D1 கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா
இங்க இருக்கு. D1க்கு உண்டான ஃபார்முலா இது. அதே நேரத்தில் D2க்கு உண்டான ஃபார்முலா இது. D1 D2 ரெண்டுத்துக்குமே தனித்தனியா ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கால் ஆப்ஷனோட பிரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நாம அப்படியே ஒரு எக்ஸல் ஷீட்ல எடுத்துட்டு வர போறோம். எக்ஸல் ஷீட்ல எடுத்துட்டு வந்து அதை தான் இப்போ மேட்ச் பண்ணி பார்க்க போறோம். இந்த D1 D2 இந்த ஃபார்முலாவையும் ஒரு தடவை பார்த்துருவோம். என்ன போட்டிருக்காங்கன்னா LIN, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க லாஜிக்கல் கால்குலேட்டர் பார்த்துருப்பீங்க, லாக் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கால்குலேட்டரை கால்குலேட் பண்ற விஷயங்கள் இதெல்லாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாக் ஆஃப் ஸ்பாட் ப்ரைஸ் டிவைட் பை கே, அதாவது டிவைட் பை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிளஸ் ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ பிளஸ் சிக்மா ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயர் அப்படின்னா, சிக்மா அப்படின்றது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வலாட்டிலிட்டி, அதாவது ஐவி, இம்ப்ளைடு வலாட்டிலிட்டி நாம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் இங்க சிக்மா ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. டிவைட் பை 2 இன்ட்டு டைம் டில் எக்ஸ்பைரி டிவைட் பை சிக்மா ரூட் ஆஃப் டைம் டில் எக்ஸ்பைரி. இதுதான் இங்க D1, இதுக்கு உண்டான ஃபார்முலா. அதே மாதிரி D2க்கும் D1க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்க D1ல பாத்தீங்க அப்படின்னா ஆர் பிளஸ் அப்படின்னு போட்டிருக்கு, ஆர் பிளஸ் சிக்மா ஸ்கொயர் அப்படின்றது தான் ஃபார்முலா. இங்க D2வை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் மைனஸ் சிக்மா ஸ்கொயர், இந்த பிளஸ் மைனஸ் மட்டும் தான் மாறுது, இதை தாண்டி வேற எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸல் ஷீட்ல போடுவோம். இந்த எக்ஸல் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா நம்ம ஒரு எக்ஸல் ஃபங்க்ஷன் எப்படி போடணும் அப்படின்றதும் இவனே சொல்லிட்டான். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கமா ட்ரூ அப்படின்றது தான் இங்க எண்ணுக்கு நம்ம எப்படி இங்க ஃபார்முலா எழுதணும் அப்படின்றத கூட அவனே சொல்லிட்டான். இப்போ இதெல்லாம் எழுதணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராசஸ், கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் எடுக்கும் எனக்கு. ஸோ நான் டிஃபால்ட்டா ஒரு எக்ஸலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த எக்ஸலை இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல். இந்த எக்ஸல்ல நாம இந்த பிளாக்ஸ்வெல் ஃபார்முலாவை இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நாம பார்த்துடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்றது கே. எந்த ஸ்ட்ரைக்கை நாம எடுக்க போறோம், ஒரு கால் ஆப்ஷனோட பிரைஸை கண்டுபிடிக்கிறனாலும் சரி, புட் ஆப்ஷனோட பிரைஸை கண்டுபிடிக்கிறனாலும் சரி, எந்த ஸ்ட்ரைக்கோட பிரைஸை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றதுக்கு அந்த பிரைஸை நாம இங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்து நமக்கு என்ன டேட்டா தேவை, ஸ்பாட்டோட பிரைஸ், ஸ்பாட்டு என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. அதுக்கு அடுத்து டைம் டில் எக்ஸ்பைரி, அதாவது மார்க்கெட் நீங்க கரண்டா என்ன டேட்ல டேட்டா இருக்கோ அந்த டேட், ரன்னிங் டேட்டு. எக்ஸ்பைரி டேட், எந்த எக்ஸ்பைரியோட கான்ட்ராக்டோட வேல்யூ நீங்க செக் பண்ண போறீங்களோ அந்த எக்ஸ்பைரி, அந்த டேட்டை இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது டி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா, இங்க உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டுக்கும் கரண்ட் டேட்டுக்கும் இருக்கிற எத்தனை நாள் டிஃப்ரெண்ட் இருக்கு, அத்தனை நாளை நீங்க 365 ஒரு வருஷத்தோட நாளால டிவைட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு டி. ஓகேங்களா. அடுத்து சிக்மா வலாட்டிலிட்டி அப்படின்றது சிக்மா நமக்கு D1 D2 இதை கால்குலேட் பண்றதுக்கு தேவைப்படும். இந்த சிக்மா அப்படின்றது நாம NSE வெப்சைட்ல இருந்து எடுப்போம். NSE வெப்சைட்ல ஆப்ஷன் செயின் போயிட்டீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஐவி அப்படின்றது ஷோ ஆகும். ஓகேங்களா. இந்த ஐவி ஷோ ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஐவி பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது, மார்க்கெட்டோட வேகம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க NSE வெப்சைட்லயே ஒரு கிளியரான வியூ கொடுத்துருக்கான். இம்ப்ளைட் வலாட்டிலிட்டி ஐவி டிஸ்பிளேட் ஃபார் ரெஃபரன்ஸ் பர்பஸ் ஒன்லி அப்படின்றத போட்டுட்டான். இட் இஸ் கம்ப்யூட்டட் அட் ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல் using a various of parameter such as LTP. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க,
ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல அதை கால்குலேட் பண்றாங்க. இதை பலவிதமான பேராமீட்டர் மூலயமா தீர்மானம் ஆகுது அப்படின்றத தான் சொல்ல வராங்க. அதுக்கு என்னெல்லாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், எல்டிபி, அதுக்கு அடுத்து அண்டர்லைங் வேல்யூ, அதுக்கு அடுத்து எக்ஸெட்ரான் போட்டான். இதுல இன்னும் சில விஷயங்களும் ஆட் ஆகும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸோட எல்டிபி என்ன ட்ரேட் ஆகுதோ அதையும் ஸ்பாட் எங்க ட்ரேட் ஆகுதோ அதையும் பேஸ் பண்ணி தான் இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியே முடிவாகும். புரியுதுங்களா? எல்டிபில இருந்து தான் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியே வருது. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். டைரக்டா இதை போய் பார்க்கறனால உங்களால எதையும் பெருசா கண்டுபிடிச்சிட முடியாது. எல்டிபியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. எல்டிபிலே எல்லா விஷயங்களும் இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருந்தால் தான் ப்ரைஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் என்ன அப்படின்றது தெரியாது. ஓகேங்களா? இந்த ப்ரைஸ் என்ன அப்படின்றது தெரியல அப்படின்ற பட்சத்துல தான் நாம இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியை இங்க நாம யூஸ் பண்ண போறோம். அதாவது ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா இங்க ஆக்சுவலா இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியே ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்றது தான் இங்க உண்மை. நமக்கு இப்போ ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுனால ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் பண்ண போறோம். நம்ம அந்த கணக்கை அப்படியே தலைகீழ போட்டு ப்ரைஸை கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியை எடுத்துக்க போறோம். அதுக்கடுத்து நமக்கு என்ன தேவை? ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ, ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆர். ஆர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே மார்க்கெட்ல பொறுத்தவரை என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா இயர்லி ஒரு ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லயே ஆர்பிஐ வெப்சைட்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பான். அதாவது 6.5 6 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை எடுக்கக்கூடாது. இங்க அதையும் மென்ஷன் பண்ணிட்டான் ஆப்ஷன் செயின்லயே. 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் அப்ளைட் வைல் காம்பவுண்டிங் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி. இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு 10% அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இங்க என்எஸ்சில யூஸ் பண்றாங்க. ஆர்பிஐல கொடுக்குற அந்த 6.57 அந்த பர்சன்டேஜை யூஸ் பண்ணல, 10% யூஸ் பண்றாங்க. ஸோ நாமளும் இங்க 10% எடுத்துட்டு வந்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிடுவோம் ஒரு தடவை. நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்பைரி டேக்கு எத்தனை நாள் இருக்கு அதுல இருந்து கரண்ட் டேவை மைனஸ் பண்ணி அதை 365 டிவைட் பண்ணணும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா 365. ஓகே, இதுதான் நமக்கு எக்ஸ்பைரிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்றது. ஒரு வருஷத்துக்காக கணக்கு பண்ணீங்கன்னா இத்தனை நாள் இருக்கு அப்படின்றது கணக்கா வரும். இங்க டைம் வலாட்டிலிட்டியை நாம எப்படி போடணும் அப்படின்னா, வலாட்டிலிட்டி அப்படின்றதும் ஒரு பர்சன்டேஜ். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணுவோம், இது டிவைட் பை 100. ஓகே, நம்ம இங்க எடுத்துட்டு வந்திருப்போம். ஓகே, இப்போ இங்க பர்சன்டேஜை மாத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ரைஸ் மாறி இருக்கு அப்படின்றது தெரியும். இங்க கால் ஆப்ஷனோட ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா S0, அதாவது ஸ்பாட் இன்ட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் D1 அப்படின்றத போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா D2 அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்கு. D2 எங்க இருக்குன்னா நமக்கு இந்த செல் D2 ஸ்பாட்டை மல்டிபிள் பண்றோம், அதாவது பெருக்கிறோம். எது கூட அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் D1. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் D1 அப்படின்றது இங்க இருக்கு, அதாவது F8ல இருக்கு. அதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு அடுத்து வர ஆன்சரை மைனஸ் கே அப்படின்றது ஸ்ட்ரைக் அப்படின்றது D1ல இருக்கு. D1 அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்கு. அதுக்கு அடுத்து பவர், அதாவது ஈயோட பவர் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் 1 அப்படின்றது ஈக்கு அங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க. அந்த இ பவர் இ அப்படின்றது ஈயோட வேல்யூ D6ல இருக்கு, அதை இங்க போட்டிருக்கோம். பவர்ல மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்டு டைம் டில் எக்ஸ்பைரி.
மைனஸ் அங்க சிம்பிள போட்டாச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத இங்க நாம போட்டாச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா F3 அப்படின்றது எங்க இருக்கு? F3ன்றது டைம் டில் எக்ஸ்பைரி. இங்க இருக்க டி பவர்ல போட்டிருக்கிறது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து இன்ட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் D2. இங்க D2 ஓட வேல்யூ இங்க இருக்கு F9ல. அதை தான் நாம இங்க ஃபார்முலாவா போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் இங்க புட் ஆப்ஷனுக்கும் ஃபார்முலாவா போட்டிருக்கு. இங்க இன்னொரு விஷயம் என்ன மாத்தணும் அப்படின்னா இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ்ல தான் நாம போடணும். ஓகே, பர்சன்டேஜ்ல போடணும் அப்படின்னும் போது டிவைட் பை 100 அப்படின்ற மாதிரி போட்டாச்சு. ஓகே, இப்போ ஃபார்முலா எழுதிட்டோம். இங்க ஒரு ரேண்டமான பிரைஸ் சும்மா போட்டு வச்சிருக்கோம். இதை நாம இப்போ என்எஸ்சி வெப்சைட்ல இருக்க பிரைஸ் கூட இந்த மாதிரி காலோட பிரைஸ், புட்டோட பிரைஸ், இவங்களுக்கெல்லாம் என்எஸ்சி வெப்சைட்ல இருக்கிற பிரைஸ் நாம கொடுக்குற டேட்டாக்கு எப்படி மேட்ச் ஆகுது, இந்த ஃபார்முலா படி இருக்க வேண்டிய பிரைஸ் இருக்கா அப்படின்றத இப்போ நாம செக் பண்ணி பார்ப்போம். ஃபார்முலா எல்லாமே போட்டாச்சு. ஓகேவா? நான் உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட்டை தான் டவுன்லோடபிள் லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க போறேன். விருப்பம் இருக்கிறவங்க கிளிக் பண்ணி நீங்களும் கூட வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நாம என்எஸ்சி வெப்சைட் போயிடுவோம். என்எஸ்சி வெப்சைட்ல இருந்து டேட்டாவை எடுத்து போடுவோம். நமக்கு முதல்ல என்ன தெரியணும்? ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸ்ட்ரைக் என்ன எடுக்கலாம்? ஸ்ட்ரைக் நாம இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு? மார்க்கெட் 24,008 இருக்கு. 24,008 இருக்கு. நாம 24,000 காலுக்கு பார்ப்போம். 24,000 கால் ஸ்ட்ரைக் பிரைஸ் போட்டாச்சு. ஸ்பாட்டோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன அப்படின்னா 24,008 அப்படின்றது இங்க ரெண்டு இடத்துலயும் மேட்ச் ஆயிருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற எல்டிபி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் தான் இங்க எல்டிபி அப்படின்னு போட்டிருக்கான். ஆனா இங்க இருக்கிற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, மணி 5 மணி தாண்டிடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது செட்டில்மெண்ட் பிரைஸா தான் இருக்கும். ஸ்பாட்டு எங்க முடிஞ்சதோ அதை தான் போட்டிருப்பான். ஸ்பாட்டோட லாஸ்ட் எல்டிபி லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் அங்க போட்டிருக்க மாட்டான். நாம போய் சார்ட்ல ஒரு தடவை செக் பண்ணிப்போம். ஓகே, சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கடைசியா 24,038 அதுதான் சார்ட்டோட எல்டிபி. ஓகே, அதை தாண்டி இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் நாம கொடுத்திருந்த S1 அந்த ஏரியால தான் ஃபுல் சப்போர்ட். மார்க்கெட் 24,300 அந்த பிரைஸுக்கு மேல இருந்தா தான் மேல போக முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். எதுவுமே பண்ண முடியல, மார்க்கெட் நல்லா கீழவே தான் இருந்தது. சரி, ஓகே, இப்போ என்ன வேலையை பார்க்கணுமோ அதை பார்ப்போம். 24,038 ஸ்பாட். 24,038 நீங்க லைவ் மார்க்கெட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ், ஸ்பாட் இங்க எங்க ரன் ஆகுது அப்படின்னு போட்டிருக்கோ அந்த பிரைஸை போட்டலாம். இப்போ இங்க ஸ்பாட்டை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் 24,038 இருக்கு. ஆனா க்ளோசிங் 24,008 கொடுத்துட்டான். ஆப்ஷன்ஸோட க்ளோசிங்க அவன் நைட்டு 7 மணி 8 மணிக்கு அப்புறம் தான் க்ளோசிங் ப்ரைஸ் கொடுப்பான். ஸோ அதை இங்க போட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு மேட்ச் ஆகாது. லைவ் மார்க்கெட்ல பாக்குறவங்க இந்த ஆப்ஷன் செயினுக்கு மேல இங்க என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸை பார்த்துக்கோங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க எக்ஸல் ஷீட்ல. அடுத்து நமக்கு என்ன தேவை? டைம் டில் எக்ஸ்பைரிக்கு எக்ஸ்பைரி டேட்டு இன்னைக்கு டேட் 9 தான், 9ஆம் தேதி போட்டிருக்கு. நாம இங்க எடுத்திருக்க டேட்டாவும் 15 மே அதோட வேல்யூ தான் பார்க்க போறோம். 15 மே அதை எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்றத அது இயற்கா கனெக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து வலாட்டிலிட்டி அப்படின்றது ஐவி நாம எடுத்துக்க ஸ்ட்ரைக் 24,000 காலுக்கு பார்க்க போறோம். 24,000 காலோட ஐவி என்னன்னு பார்ப்போம். என்ன 24 ஐவியே போடாம வச்சிருக்கான். சரி, ஓகே, அப்ப நாம 23,950 காலை பார்ப்போம். அவனோட ஐவி 16.10.
16.10, 23,950 ஸ்ட்ரைக்கை மாத்தியாச்சு. ஓகே, இப்போ ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10% அப்படின்றது தான் என்எஸ்ல மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஓகே, 0.1. இப்போ கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் என்ன இருக்கணும் அப்படின்றது வந்துருச்சு. நம்ம ஃபார்முலா எல்லாத்தையுமே போட்டனால காலோட ஐவியை தான் போட்டிருக்கோம். ஸோ காலோட ப்ரைஸை தான் நம்ம பார்க்கணும். இங்கே புட்டோட ப்ரைஸ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. காலோட ப்ரைஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா 266 ரூபா 65 காசு 60 காசு. என்ன ப்ரைஸ் இருக்கான் பாருங்க, 269 ரூபாய் இருக்கான். ஓகேங்களா, 266 ரூபாய் இருக்கணும், 269 ரூபா இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 ரூபாய் அதிகமா இருக்கான். இது ஏன் அப்படின்னா இந்த அல்காரிதம் இந்த பிரைஸ்ல இருக்கணும், நாம இது கூடவே பை செல் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கதான் செய்யும். அதுக்கு அடுத்து இப்போ காலோட பார்த்துட்டோம். சரி, வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கை போட்டு பார்ப்போம். அடுத்த ஸ்ட்ரைக் என்ன பார்க்கலாம்? அடுத்த ஸ்ட்ரைக்கு நாம அடுத்த ஐவி இதுல இருக்கு 23,850 இருக்கு. ஓகே, 850 ஸ்ட்ரைக்கு நம்ம தியரிட்டிக்கலா என்ன ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். 23,850 ஸ்ட்ரைக்கை போட்டாச்சு. இதை தாண்டி வேற என்ன மாற்றணும்? ஐவியை மட்டும் நாம மாற்றணும். ஐவி என்ன இருக்கு? 850ல ஐவி 16.53. ஓகே, ஐவியை போட்டாச்சு. இப்போ இந்த கால் ஆப்ஷன் 331 ரூபாய் 60 காசுல இருக்கணும். என்ன பிரைஸ்ல இருக்கான்? 337 ரூபாயில இருக்கான். ஓகே, ஒரு 6 ரூபாய் அதிகமா இருக்கான். சரி, இப்போ ஒரு புட் ஆப்ஷனோட பிரைஸ் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். 24,000க்கு ஐவி எல்லாம் இருக்கா? ஓகே, 24,000 நாம செக் பண்ணி பார்ப்போம். 24,000 புட்டு ஐவியை மட்டும் மாற்றணும். 20.75. புட் ஆப்ஷனோட பிரைஸ் என்ன இருக்கணும்? 217. 24,000 புட்டு எவ்வளவு இருக்கான்? 215 ரூபாய் இருக்கான். ஓகேவா? ஓகே, இன்னொரு ஸ்ட்ரைக்கை கூட செக் பண்ணி பார்ப்போம். இங்க லைனாவே புட்ல எல்லாத்துலயுமே ஐவி இருக்கு. ஓகே, 24,200 செக் பண்ணி பார்ப்போம். 200க்கு 20 ரூபா 15 காசு ஐவி கொடுத்துருக்கான். 20.15. 24,200 புட்டுக்கு என்ன பிரைஸ்? 311 ரூபாய் இருக்கணும். இங்க என்ன பிரைஸ் இருக்கான்? 312 ரூபாய் இருக்கான். ஓகே, பாத்தீங்களா இது எந்த அளவு மேட்சிங் ஆகுது அப்படின்றது? ஒரு பலாயிரம் பேர் கோடிக்கணக்கான பேர் பை செல் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த அல்காரிதம் அவ்வளவு அக்யூரேட்டா மேட்ச் ஆகும். உங்களுக்கு செட்டில்மெண்ட் கடைசியா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அங்க அமைய போகுது. இந்த பிரைஸ் தான் எல்லாமே சொல்ல போகுது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட்டை உங்களுக்கு நான் அப்படியே கொடுக்குறேன். இதுல நம்ம இன்புட் கொடுக்க வேண்டியதெல்லாம் அங்கங்க இருக்கு. ஓகே, அதனால நான் உங்களுக்கு ஷார்ட்கட் அப்படின்ற இந்த ஒரு ஷீட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட்ல நீங்க டைரக்டாவே இதுலயும் அதே ஃபார்முலா எல்லாத்தையுமே இங்க போட்டிருக்கு. இதுலயும் வேணா கூட ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துப்போம். 24,038 ஸ்பாட்டு. என்ன ஸ்ட்ரைக் எடுக்கலாம்? அங்க அதுல செக் பண்ணியிருந்த அந்த 350 செக் பண்ணி பார்ப்போம். 24,950. 23,950. 23,950. நீங்க இதுல மாத்த வேண்டியது எல்லாமே ஸ்பாட் என்ன பிரைஸ் அப்படின்றத போட போறீங்க. அடுத்து ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத போட போறீங்க. எக்ஸ்பைரிக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டேட் என்ன டேட்டோ அந்த டேட்டை போட்டு ஸ்லாஷ் போட்டு மந்த்தை போட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க டேட் அந்த மந்தோட மே மந்த் அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி அடுத்த டேட் 15/5 அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். வலாட்டிலிட்டி 23,950 காலில் எவ்வளோ இருக்கு? 16.10.
16.10 இருக்கு. அதுக்கு அடுத்து நீங்க யாரோட ஐவியை மென்ஷன் பண்றீங்களோ அதை இங்கே போடுங்க. சிஇயா பிஇ அப்படின்னு. சிஇ அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்ல இருக்கணுமோ அந்த ப்ரைஸ் இங்கே உங்களுக்கு வந்துடும். 266 ரூபாய். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த 3 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கு. அதே நேரத்தில் புட்டு என்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்ப்போம். புட்டு 21.12. நீங்க புட்டோட அதே சேம் ஸ்ட்ரைக்ல பார்க்கணும்னா ஐவி மட்டும் தான் மாற்ற போறீங்க. 21.12 மாத்திட்டு இங்க புட்டு அப்படின்னு சொல்லி போட போறீங்க. பிஇ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண போறீங்க. 199 ரூபாய் பிரைஸ் இருக்கணும். அவன் இருக்கிறது 196. ஓகேவா? பிரைஸ் இந்த அளவு நெருக்கத்துல தான் இருக்கும். கோடிக்கணக்கான பேர் ட்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அவ்வளோ பேர் ட்ரேட் நடக்கிற இடத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா இங்க என்ன பிரைஸ் இருக்கணுமோ அந்த பிரைஸ் வந்துடும். ஒரு எக்ஸ்பைரி டேல கிளியரா அக்யூரேட்டா இந்த ஃபார்முலால என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை போட்டு தான் அங்க எடுத்துட்டு வந்து முடிக்க பார்ப்பாங்க. இதெல்லாம் இதை யாரும் அங்க உட்காந்து வேலை பார்த்துக்கிறதுலாம் கிடையாது. இது எல்லாமே கிரியேட் பண்ணிட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒரு அல்காரிதம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த அல்காரிதத்தை நாம எப்படி நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும். ஓகேங்களா? எல்டிபியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. அங்க எல்டிபி அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்க போகுது அப்படின்றனால இது கூடவே நீங்க ஹை லோ அதுக்கடுத்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு பிரீமியத்துல என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது, நாம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், என்ட்ரி எடுத்தா என்ன டார்கெட் வரும் அப்படின்றத எல்லாத்தையுமே உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டோட டவுன்லோடபிள் லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். வேணும் அப்படின்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க மார்க்கெட் எப்படி தான் போகுது, அதில் என்னதான் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சும்மா லேஸ்லலாம் உட்காந்து எழுதிட முடியாது. நமக்கு இது நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு இந்த ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ஆப்ஷன் செயின் அப்படின்றது அல்காரிதம் அந்த ஃபார்முலாவில் ரன் ஆகுது அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு தான். இதை தமிழில் வேற எங்கேயும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை இந்த ஃபைலை கிரியேட் பண்ணி ஃபைலுக்கு ஒரு வீடியோவும் ரெடி பண்ணி போட்டிருக்கு. ஆப்ஷன் செயின் அல்காரிதம் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்து முடிவெடுக்க பழகுங்க. ப்ரீமியத்தில் தான் உங்களுக்கு லாபம் நஷ்டம் எல்லாமே வரப்போகுது. ஸோ ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்து புரிஞ்சு அதன்படி உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ட்ரேடிங் பண்ணுற ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு, உங்கள் டவுட்டு அப்படின்ற இது எதுவாக இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.